ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கிட்ஸ் லேர்னிங் டாய் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என் தம்பி என் பொண்ணோட பர்த்டேக்காக ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது அவளுக்கு லேர்ன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸை இந்த மோல்டில் இருக்க ஸ்டிக்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு டாய் இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கிட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. ஆனால் அவங்க கலர்ஸே லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு ஷேப்ஸாக அவங்க எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக அவங்க ஷேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு முன்னாடியே ஷேப்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் அவள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவா. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் அவள் ஈஸியாக ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டா. நான் எடுத்து வைக்கும் போதெல்லாம் சர்க்கிள் எடுத்து வை, ரெக்டாங்கிள் எடுத்து வை, ரெட் கலர் சர்க்கிள் எடுத்து வை, வயலட் கலர் ட்ரையாங்கிள் எடுத்து வை, இந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஈஸியாக அவள் ஷேப்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே கலர் கலராக வச்சு விளாண்டுட்ருப்பா. ஸோ இதுவும் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது நாங்கள் டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ரெட் கலர் ஸ்கொயர் எடுத்து வை, வயலட் கலர் ட்ரையாங்கிள் எடுத்து வை, ஆரஞ்சு கலர் சர்க்கிள் எடுத்து வை, இந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருப்போம். அவள் ஃபாஸ்ட்டாக எடுத்து வைப்பாள். அது அவளுக்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாகவும் இருந்தது, கேமாகவும் இருந்தது. என் பொண்ணு ஃபாஸ்ட்டாக ஷேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு இது ஒரு நல்ல லேர்னிங் டாயாக இருந்தது. இது நாங்கள் ஒரு லேர்னிங் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணோம். ஃபாஸ்ட்டாக ரெட் ஸ்கொயர் ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி நாங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவள் குயிக்காக எடுத்து வைக்க அவள் ஸ்பீடாக அவளோட கான்சன்ட்ரேஷன் லெவல் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு ஷேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாய் வாங்கி கொடுங்க. அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி நாங்கள் ஒரு அல்ஃபபெட்ஸ் போர்டும் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி உட்டன் போர்டில் ஆல்ஃபபெட்ஸ்லாம் கலர் கலராக இருக்கும். அதை நம்ம எடுத்து வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஏ எடுத்து வை, பி எடுத்து வைனா அவள் கரெக்டாக வைப்பா. நம்ம யூஸ்வலாக பேப்பர்லையோ இல்லை போர்ட்லேயோ எழுதி சொல்லித்தர விட இந்த மாதிரி நம்ம டாய்ஸ் வாங்கி சொல்லி கொடுத்தோன்னா அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அவள் கொஞ்ச நாள்லேயே எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இது ரெண்டையும் எப்படி ஷஃபில் பண்ணி வச்சாலும் அவள் எடுத்து கரெக்டாக ஆர்டர் பண்ணிடுவா. ஸோ இது ஒரு ஈஸி அண்ட் குயிக் லேர்னிங் மெத்தடாக இருந்தது. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். அண்ட் என் தம்பி வாங்கினதுமே அமேசானில் இருக்குது. உங்கள் யாருக்காவது லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த டாய்ஸ் நீடட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு எந்த மாதிரியான டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி கிட்ஸ் லேர்னிங் டாய்ஸ் அண்ட் புக்ஸ் பற்றின வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.